ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. கெட்டவன் படத்துல எஸ்டிஆர் சிம்புவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ பிரச்சனையாகும். என்ன நடந்துச்சு? நான் எஸ்டிஆரோட ஃபேன். எஸ்டிஆரோட ஃபேன் தானே. அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்க வேண்டியதானே. என் தலைவனுக்கு நான் கூட்டிட்டு வரேன். அது நாங்களாம் உண்மையா தான் இருக்கோம். நீங்க தான் ஏமாத்திட்டு திரியறீங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். அது பண்றேன்ட்டு அதுல நடந்த உண்மையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்படி என்ன பண்ணாரு? லேட்டா கொஞ்சம் வந்திருப்பாரு. வந்தாலும் நாங்க படம் எடுத்தோம்ல. படம் ரிலீஸ் பண்ணீங்களா? அது ரிலீஸ் பண்ணாதீங்களா? கெட்டவன் பேர் வச்சுக்கிட்டு நீங்க கெட்டவனா இருந்துட்டு உங்க கேரக்டர் கொண்டு போய் படத்தோட டைட்டில் வைக்கிறீங்களா? கெட்டவன்ங்கிற டைட்டில் வந்து அவரு தான் சொன்னார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான் சிம்பு ஆண்டவன் அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கேன். ஆண்டவன் டைட்டில் வைக்கலாம் தான் நான் சொன்னது. சிம்புவே நீங்க ஆண்டவன் அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா விஜயை நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பீங்க? ஆண்டவனுக்கு ஆண்டவன் அப்படி ஒருத்தன் இருக்கானா? அப்படி ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இங்க வரைக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஓ, அந்த ஆண்டவனுக்கு ஆண்டவன் நீங்க தானா? ஐய, நான் அந்த நாட்டை விட்டு தான் போகணும் போல பேசாம. அவங்களாம் ஆண்டவனா இருக்கிறதுனால தான் அந்த ஆண்டவனோட பக்தனா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் அவர் என்கிட்ட மாட்டல, நான் தான் அவர்கிட்ட மாட்டிருக்கேன். சார் பேச கேட்க வேண்டியதானே. எவன் கேட்டான்? ஒரு ரூபாய் கேட்க மாட்டேன்ட்டான். நீங்க தான் கேட்கணும். நீங்க தானே டைரக்டர். என்ன எங்க டைரக்ட் பண்ண உட்றாப்ல? அதனால தானே நான் சண்டை போட்டு வெளியில வந்தேன். வேற யாரு டைரக்ட் பண்ணாரு? அவரே தான் பண்ணுவாரு. கெட்டவன் படத்துல ஒரு அழகான ஹீரோயினிய சிம்பு ஃபிக்ஸ் பண்ணாராம். நீங்க வந்து டார்ச்சர் பண்ணி படத்தை விட்டு வெளில போக வச்சிட்டீங்களா? ஹீரோயின் செலக்ட் பண்ணது யாரு தெரியுமா? யாரு? சனா கான்னு ஒரு பொண்ணு, பாம்பேல. அந்த பொண்ணை பாம்பேல போய் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். ஆமா, எங்களோட செலக்ஷன்ல அது ஓகே ஆயிருச்சு. அப்படி என்ன செலக்ஷன் பண்ணீங்க? ஏங்க எல்லாத்தையும் முழுசா பார்க்கணும்லங்க. சரி, பார்த்தோம். அந்த ஹீரோனுக்கு ஏன் டார்ச்சர் பண்ணி படத்துல இருந்து வெளில அனுப்பிச்சீங்க நீங்க? ஏங்க டார்ச்சர் சொல்லாதீங்க. ஏன் சிம்பு அம்போன் விட்டுட்டு வெளில வந்து? அம்போன்லாம் உள்ள ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தாப்புல நான் தான் படம் கிடைக்காம தெருவுல நின்றுட்டு இருந்தேன். அவர் என்ன அடுத்தாப்புல விட்டுட்டு போனோன்னு அடுத்தாப்புல படம் பண்ணாம இருந்தாரா என்ன? சரி, எங்க தலைவன் எஸ்டிஆருக்கு எப்பதான் கல்யாணம்? இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. விஜய் விஷயம் வேண்டாம். நீங்க அமெரிக்க அதிபர் ஆயிடுவார் விஜய்னு சொல்லிட்டீங்க. எனக்கு நான் வேற ஒரு கேள்வி கேட்குறேன். கெட்டவன் படத்துல எஸ்டிஆர் சிம்புவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ பிரச்சனையாமோ? எப்போ படத்தை திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறீங்க? என்ன நடந்துச்சு? இது நான் இப்போ வந்து முழுக்க எங்க தலைவர் விஜயோட மைண்ட் செட்டப்ல தாங்க நான் இருக்கேன். நான் எஸ்டிஆரோட ஃபேன். எஸ்டிஆரோட ஃபேன் தானே. அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்க வேண்டியதானே. என் தலைவனுக்கு நான் கூட்டிட்டு வரணும். நீங்க அது நாங்களாம் உண்மையா தான் இருக்கோம். நீங்க தான் ஏமாத்திட்டு திரியறீங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். அது பண்றேன்ட்டு அதுல நடந்த உண்மையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்படி என்ன பண்ணாரு? லேட்டா கொஞ்சம் வந்திருப்பாரு. அவர் எப்போதுமே லேட்டா தான் வருவாரு. கொஞ்சம் என்ன வந்தாலும் நாங்க படம் எடுத்தோம்ல. படம் ரிலீஸ் பண்ணீங்களா? அது ரிலீஸ் பண்ணாதீங்களா? கெட்டவன் பேர் வச்சுக்கிட்டு நீங்க கெட்டவனா இருந்துவிட்டு கெட்டவன் படத்துக்கு டைட்டில் வச்சுக்கிட்டு உங்க கேரக்டர் கொண்டு போய் படத்தோட டைட்டில் வைக்கிறீங்களா? கெட்டவன் யாது ஏங்க நீங்க கெட்டவன்கிற டைட்டில் வந்து அவரு தான் சொன்னார். புரியுதுங்களா? எனக்கு கெட்டவன் டைட்டில் வச்சாதான் சூப்பரா இருக்குன்னு. நான் போய் அவர்கிட்ட சொன்னது ஆண்டவன் டைட்டில் வைக்கலாம் தான் சொன்னேன். சிம்பு நல்லவன். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சிம்பு ஆண்டவன் அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆண்டவன் டைட்டில் வைக்கலாம் தான் நான் சொன்னது. சிம்புவே நீங்க ஆண்டவன் அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா விஜயை நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பீங்க? ஆண்டவனுக்கு ஆண்டவன். அப்படி ஒருத்தன் இருக்கானா? அப்படி ஒருத்தன் இருக்கானான்னு கேட்குறேன். அப்படி ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இங்க வரைக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஓ, அந்த ஆண்டவனுக்கு ஆண்டவன் நீங்க தானா? ஐய, நான் அந்த நாட்டை விட்டு தான் போகணும் போல பேசாம. ஹலோ, நான் ஆண்டவனு கூட ஆண்டவன் சொல்லல. புரியுதுங்களா? யார சொல்ல வரீங்க? அவங்களாம் ஆண்டவனா இருக்கிறதுனால தான் அந்த ஆண்டவனோட பக்தனா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நான் அவர் என்கிட்ட மாட்டல, நான் தான் அவர்கிட்ட மாட்டிருக்கேன். என்ன மாட்டிக்கிட்டீங்க? கெட்டவனை பத்தி கேட்டீங்க. கெட்டவன்ல நான் சொன்ன டைட்டில் வந்து ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவன் சொன்னீங்க.
இப்ப கேட்டா நான் என்னைய சொல்லலைங்கிறீங்க. ஐ மீன் உங்கள சொல்லலைங்கிறீங்க. ஏங்க ஐயோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. சிம்புவை நான் ஆண்டவனா பார்த்தேன். சரி. விஜயை நான் ஆண்டவனோட ஆண்டவனா பார்க்கிறேன். அப்புறம் ஏன் சிம்பு ஆண்டவனா இருந்தனா நீங்க வில்லனா மாறிட்டீங்களா? கெட்டவனா நீங்க மாறிட்டீங்களான்னு ஏங்க கேக்குறேன். கெட்டவன் அவருக்கு கெட்டவன் டைட்டில் வச்சுக்கிட்டாருங்க. நந்தகுமார் வில்லனான்னு கேக்குறேன். நான் கெட்டவன் படத்துல எதுக்குங்க வில்லன்? நந்தகுமார் அப்பவே வில்லனா? டிஆர் சார் சொன்னாரு, யோ இந்த டைட்டில்லாம் வைக்காதீங்கயா, இதெல்லாம் நெகட்டிவ் கான்செப்ட் டைட்டில்யா. ஆமா, டிஆர் சார் பேச்ச கேட்க வேண்டியதானே? எவன் கேட்டான்? ₹1 கேட்க மாட்டேன்ட்டான். நீங்க தான் கேட்கணும். நீங்க தானே டைரக்டர். என்ன எங்கங்க டைரக்ட் பண்ண விடுறாப்ல? வேற யார் அதனால தானங்க நான் சண்டை போட்டு வெளியில வந்தேன். வேற யாரு டைரக்ட் பண்ணாரு? அவரே தான் பண்ணுவாரு. புரியுதுங்களா? நம்ம போய் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சோம்னா அதுல வந்து நொட்டம் சொல்லுவாப்ல. கெட்டவன் படத்துல ஒரு அழகான ஹீரோயினிய சிம்பு ஃபிக்ஸ் பண்ணாராம். நீங்க வந்து டார்ச்சர் பண்ணி படத்தை விட்டு வெளில போக வச்சுட்டீங்களா? நடந்த உண்மையே என்னன்னு தெரியாம நீங்க ஒரு விஷயம், ஹீரோயின் செலக்ட் பண்ணது யார் தெரியுமா? யாரு? சனா கான்னு ஒரு பொண்ணு, பாம்பேல. இந்த சிலம்பாட்டன்னு ஒரு படத்துல ஆமா. ஐயர் வேஷமா இவர் நடிச்சிருப்பாரு. அந்த ஐயருக்கு ஜோடியா அந்த பொண்ணு நடிச்சிருக்கும். புரியுதுங்களா? ஆமா. அது கெட்டவனுக்கு செலக்ட் பண்ண பொண்ணு. சரி. அந்த பொண்ணை பாம்பேல போய் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். ஆமா, எங்களோட செலக்ஷன்ல அது ஓகே ஆயிருச்சு. அப்படி என்ன செலக்ஷன் பண்ணீங்க? உங்களோட செலக்ஷன்ல ஓகே ஆயிடுச்சுங்கிறீங்க. ஏங்க எல்லாத்தையுமே முழுசா பார்க்கணும்லங்க. எப்படி அவங்களோட திறமைகள் எல்லாத்தையுமே பார்க்கணும்ல. ஐயய்ய. சரி. பார்த்தோம். ஆமா, அதெல்லாம் தலைவனுக்கு ஓகே, எனக்கும் ஓகே. எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் இங்க வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சென்னையில வந்து நாங்க வந்து சும்மா இந்த ஸ்பைடர் மேன் அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. அந்த தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு தலைமை பின்னால் திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. இந்த பொண்ணு ஹீரோயின் போட்டால் நல்லா இருக்குன்னு தலைவர் ஃபீல் பண்ணார். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அது யார் என்னன்னு கேட்டால் அது எஸ்எஸ் மியூசிக்கில் கேம்பேரிங் பண்ணுற லேகா வாஷிங்டன் அது பேர். அப்புறமேல அந்த பொண்ணை தான் நாங்கள் போட்டோம். ஆமாம், அதுதான் அப்புறம் ஹீரோயினாக ஃபுல்லாக படத்தில் நடிச்சுது. அந்த ஹீரோனுக்கு ஏன் டார்ச்சர் பண்ணி படத்துல இருந்து வெளில அமிச்சிங்க நீங்க? ஏங்க டார்ச்சர் சொல்லாதீங்க. டார்ச்சர் எங்கேயுமே யாரும் டார்ச்சர் பண்ணல. புரியுதுங்களா? நான் வரைக்கும் விரும்பி தான் வெளியில வந்தேன். அவங்கவுங்க விரும்பி தான் வெளியில போனாங்க. நீங்க ஏன் விரும்புனீங்க? அப்புறம் ஏன் வெளில போனீங்க? வெளியில வந்ததே விரும்பி வந்தேங்கிற, விரும்பினதுனால. சரி, ஏன் சிம்பு அம்போன்னு விட்டுட்டு வெளில வந்தீங்க? அம்போன்லாம் உள்ள ஆ. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் யாரையும் அம்போன்லாம் உள்ள. அடுத்தாப்புல நான் தான் படம் கிடைக்காம தெருவில் நின்றுட்டு இருந்தேன். அவர் என்ன அடுத்தாப்புல விட்டுட்டு போனோன்னு அடுத்தாப்புல படம் பண்ணாம இருந்தாரா என்ன? கெட்டவன் படம் இப்போ வரைக்கும் ரீஸ்டார்ட் ஆகலைல்ல. உங்களை நம்பி வந்த ஹீரோனை விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களை நம்பி வந்த சிம்புவை விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க மட்டும் ஜாலியாக சொகுசா இருக்கீங்க, விஜய் பின்னிட்டு போயிட்டீங்க. இப்போ கெட்டவன் படம் இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலைல்ல, ஸ்டார்ட் பண்ண போறது இல்லைல்ல. மறுபடியும் நான் பண்ணுவேன். பண்றதுக்கு தான் வெயிட்டிங். யாரை வச்சு பண்ணுவீங்க? யாரை வச்சுதான்? எங்க தலைவன் தான், எங்க ஆண்டவன் தான். ஆண்டவனோட ஆண்டவன் இல்ல, ஆண்டவன் சிம்பு தான். ஒத்துக்கிட்டாரா? மறுபடியும் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அவர் ஒரு டீல் வைக்கிறாரு. என்ன டீல்? விஜய் கட்சியில இல்லாம நீங்க நேரா வந்துருங்க, நம்ம கட்சியில ஜாயின் பண்ணிருங்க. அவர் கட்சியை ஆரம்பிக்கலையே. ஏங்க அவங்க அப்பா கட்சி வச்சிருக்காரு தெரியுமா? தெரியாதா? கட்சியை விட்டுட்டு பல வருஷம் ஆச்சு சார். மறுபடியும் ரீபட் பண்றாங்க. என்னைக்கு சார் பண்ணாங்க? அதெல்லாம் பண்றாங்க, எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நீங்க இந்த கட்சி வேலையை பார்க்காதீங்க, கட்சிக்கு இதா பண்ணாதீங்க. வயசாயிருச்சு சார். அவர் பாவம் நல்லா. அதத்தாங்க இவரு தலைமை எடுத்து பேச போறாருங்க, இவரு தலைமை எடுத்து நடத்த போறாருங்க. புரியுதுங்களா? ஆனா திட்டம் இப்ப இல்ல, 31க்கு தான். புரியுதுங்களா? சரி, எங்க தலைமை எஸ்டிஆருக்கு எப்பதான் கல்யாணம்? என்னங்க இது புரியல. உங்க ஆண்டவருங்கிறீங்க, அடுத்த படத்தை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க, சிம்பு பேசிட்டாருங்கிறீங்க, அடுத்த படத்தோட ஹீரோனியை யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. எப்ப கல்யாணம்னு கேட்டா அதுவும் அதாவது உங்க தலைமை விஜய் சார் பத்தி பேசினாலும் ரொம்ப ஈஸியா கேக்குறீங்களே. மோடியை கேட்டீங்களா கல்யாணம் ஆயிருக்கான்னு? அரசியலுக்குள்ள வேண்டாமே, நம்ம இந்த டாபிக்ல அப்படி இல்ல. என்னைக்காவது யாராவது மோடியை கேக்குறீங்களா ஏன் கல்யாணம் பண்ணலன்னு? ஆயிடுச்சு இல்ல சார். மோடிக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லையா? எந்த ஊர்ல நடந்தது? எப்ப நடந்தது? பொண்டாட்டி பேர் என்ன ஏதாவது தெரியுமா? ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்துல வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயம் இல்ல, உண்மையான விஷயம் சொல்லுங்களேன். யாராவது? நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன் சார். விட்டுருங்க சார், அந்த டாபிக்கே வேண்டாம் சார். வேற ஏதாவது டாபிக் உள்ள போலாம். அப்ப எவன் தான் சொல்றது? பாத்தீங்களா? பயப்படுறீங்க. இப்படிதான் மோடிஜி அப்படின்னு
மோடின்னு பேரை சொன்னாவே ராகுல் காந்தியை தூக்கி உள்ளார போறதுக்கு வந்துட்டாங்க. மோடிங்கிறது ஒரு ஜாதியா. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல செயல்பாடு இல்லாம விமர்சனம் பண்ணலாம். அவங்க வீட்டு பெட்ரூமை எட்டி பார்த்து தான் விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்க பெட்ரூமை மட்டும் எட்டி பார்க்கலங்க, பாத்ரூம் வரைக்கும் எட்டி பாக்குறீங்க. நான் எங்க சார் எட்டி பார்த்தேன்? நீங்க தானே டார்ச்சர் பண்ணி படத்துல இருந்து ஹீரோனியை வெளில அமிச்சதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே. ஏங்க ஊர் பேசுறதுங்கிறத நீங்க என்கிட்ட கேட்பீங்களா? என்கிட்ட அங்க என்ன நடந்துச்சுன்னு தானே கேட்கணும். டார்ச்சர்ங்கிற ஏன் வார்த்தையை யூஸ் பண்றீங்க? பாம்பேல போய் பார்த்து தானே செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க, என்ன நடந்துச்சு? ஏங்க என்னைக்குமே ஒரு கல்யாணம் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஆனால் இன்னொரு பொண்ணை பார்க்குறப்ப நம்ம பொண்டாட்டியோட அது பெட்டராக இருக்குங்கிற ஒரு மனசு வருதா இல்லையா? மானங்கட்ட மனசு. மானங்கட்ட மனசா? ஆமா, மானங்கட்டவனுக்கு தான். ஏங்க ராமபுரானுக்கே அப்படி இருந்திருக்கு, புரியுதுங்களா? ராமனெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க. ராமனை கொச்சப்படுத்தல, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. ராமனை கொச்சப்படுத்த நீங்க சபலப்பட்டு அடுத்தவனுக்கு சபல இது பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சபலப்பட்டமா? ஆமா, பொண்டாட்டியை விட இன்னொரு பொண்ணு பெருசா. ஏங்க ராமனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? 1000 பேர் அருகில் இருந்து பொண்டாட்டி கூட நிக்கிறான் பாருங்க, அவன் தான் பெரிய மச்சான். தசரன் தான் பெரிய ஆளு. தசரனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? எத்தனை பொண்டாட்டி? 10,000 பொண்டாட்டிம்பாங்க. ஆனா பொண்டாட்டின்னு அறிவிச்சது 5 பொண்டாட்டி தான். இப்ப நீங்க தசரனா தசரத மாதிரி இருந்து ராமன் மாதிரி இருக்கணுங்க. ராமன்னு பொய் சொல்லிட்டு வாழக்கூடாதுங்க. நீங்க ராமனா ராவணனா யாரு? நீங்க நான் நானா இருக்கேங்க. நான் நானா இருக்கிறதே பெரிய விஷயம். 3 பொண்டாட்டியானா 4வதுக்கு பிட்டு வேற போடுறீங்க. பிட்டு போடுறோமா? ஹலோ, கட்ட போறோம், புரியுதுங்களா? 2க்கு என்ன சார் வித்தியாசம்? சரி, நீங்க 3 கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, அது மொத்தம் 2 பொண்டாட்டிக்கு தெரியுமா? இப்ப 4வதா கல்யாணம் பண்ண போறீங்க, அது மொத்தம் 3 பொண்டாட்டிக்கு தெரியுமா? ஏங்க 5வதா கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு கூட சொல்லி வச்சாச்சுங்க. என்னங்க நீங்க யாருக்கு இந்த பொய் மறைச்சி வச்சு பேசுறோம்? நான் கிடையாது, நான்லாம் திறந்த புத்தகம், புரியுதுங்களா? அதுக்கு பேரு வேற சார். என்ன வேற? சொல்லுங்க. ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட போறீங்களா? என் வாயில அந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. என்ன உங்க வாயில? வேணாம். என்ன விசில் வச்சு ஊத போறீங்களா? நான் வார்த்தை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். நீங்க ஊதி காட்டுங்க. உங்க கேள்வி எல்லாம் இப்படி இருக்கு. அது ஏன் மஞ்ச கயிறுல இருக்கு விசில்? உடனே தாலி கட்டுறதுக்கு தான். யாருக்கு? ஏங்க பேசிட்டு இருக்கவங்க திடீர்னு கட்டுங்க அப்படின்னா கட்டியே இருந்துங்க, அந்த நேரத்துல கயிறு தேடுவானா? அப்ப அந்த விசில் தான் தாலியா? அந்த கயிறு தான் மஞ்ச கயிறா? ஏங்க எங்க தலைவனோட சின்னம்னாவே அது தாலிக்கு நிகரானதுங்க. நீங்க விஜய பெருமைப்படுத்துறேன்னு அப்பேலேருந்து விஜய காலில் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கமா? எங்க கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டர் பெண்ணுகிட்ட போய் கேட்டீங்கன்னா தாலி பெருசா விசில் பெருசான்னு கேட்டா எது பெருசுங்கிறத அந்த தொண்டர் சொல்லுவாங்க. புருஷனோட விஜய் தான் முக்கியம்னு கரூர்ல சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் கேளுங்க, தாலி பெருசா இது பெருசான்னு. நீங்க சொல்லுங்க, எது பெருசு? நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி.